ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன். யாரோ உன்னை புடமிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லல, நான் தான் அதை செஞ்சேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி செய்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த புடமிடுகிற ப்ராசஸ் நமக்கு தெரியும். பொன்னை அக்கினியில போடுவாங்க, வெள்ளி எல்லாம் அப்படிதான் புடமிடுவாங்க. இந்த புடமிடுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது எது ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது சற்று கடினமாகவும் இருக்கும், வேதனையாகவும் இருக்கும். இந்த புடமிடுகிற அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன்னை புடமிட்டேன். அவர் எங்கேயுமே உட்கார்ந்து ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்க முடியாது, ஆனால் உட்கார்ந்து புடமிடுகிறவர் என பார்க்க முடியும். ஆமென். தேவனால் புடமிடப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை தான் இந்த வார்த்தையை வைத்து நான் சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். புடமிடப்படுகிற அனுபவத்தில் நம்முடைய வாயில அதிகமாய் புலம்பல் வரும். ஆனால் அதை புரிந்து கொண்டோம் என்றால் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணும், இல்லைன்னா அமைதியா இருப்போம். 1வது அதிகாரத்தில் யோபு ஸ்தோத்திரம் பண்ணினான், 2வது அதிகாரத்தில் யோபு அமைதியா இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா என்று கேட்டால் சில நேரத்தில் முடியாததுதான். ஆனாலும் யோபு தன்னுடைய வாயினால் என்ன செய்யல? பாவம் செய்யல. ஏனென்றால் அவன் அறிந்து கொண்டான், நான் கர்த்தரால் புடமிடப்படுகிறேன். நான் கர்த்தரால் புடமிடப்படுகிறேன். தேவன் ஒருவனை புடமிடுகிறார் என்றால் ஒருத்தங்களை கர்த்தர் புடமிடுகிறார்கள் என்றால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனால் புடமிடப்படுகிறேன் என்றால் எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தேவன் புடமிடுகிறார். இதோ உன்னை புடமிட்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன். அனனியாவின் இடத்திலே பவுலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போஸ்தலர் 9:15-16 அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். 15 சொல்லுகிறார், நான் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். 16 சொல்லுகிறார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தெரிந்தெடுக்கப்பட்டவன் தேவனால் புடமிடப்படுகிறான். எல்லாரையும் செய்வாரா? இல்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தாரை கர்த்தர் புடமிடுகிறார். ஆமென். பல நேரத்தில் நமக்கு புரியாதது இதுதான்.
ஆண்டவர் எல்லாரும் நல்லா தான் ஆண்டவர் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல தேவன் யாருன்னு கேட்கிறவனும் நல்லா இருக்கிறான். கடமைக்கு சர்ச்சுக்கு வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க. வருடத்துக்கு ஒருக்கா கிறிஸ்மஸுக்கு மட்டும் வரவங்களும் நல்லா இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் உங்களை ஆராதிக்க தான் ஆண்டவர் வாரேன். ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உங்களை உயர்த்துறேன். முடிந்த அளவுக்கு இப்படி வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சில பாதையின் வழியாய் என்னை நிர்பந்தித்து நடத்துறீங்களே ஆண்டவரே என்ற கேள்வி வருமானால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான்: நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. புடமிடப்படுதலை தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நினைக்கும் போது என்னால் மறக்க முடியும். அல்லேலூயா. புடமிடுதலில் உண்டாகிற வேதனையை தேவன் தெரிந்தெடுத்ததை பார்க்கும்போது அதிலே அவர் காண்பித்த அன்பையும், அவர் காண்பித்த இரக்கத்தையும், அவர் காண்பித்த தயவையும், அவர் காண்பித்த அவருடைய கிருபையையும் நினைக்கும் போது இந்த வேதனையெல்லாம் மறக்க முடியும், மறக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே தான் தெசலோனிக்கேயர் சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும். மக்கதோனியா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியினாலே அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்களாம், அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆமென். தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே. ஆமென். தேவனால் தெரிந்தெடுக்க பாருங்க, ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்களை தாவீது தெரிந்தெடுத்தான். தெரிந்தெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்தெடுத்து அடப்பையில போட்டு வேலை வந்தபோது அதற்குள்ளே தாவீது கைவிட்டு ஒன்னை எடுத்து பயன்படுத்துகிறான். ஆற்றிலிருந்து தாவீது கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தது போல சேற்றிலிருந்து தாவீதின் குமாரனும் தாவீதின் வேறுமாய் வந்தவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி, தாவீது தெரிந்தெடுத்த கல்லை தன் இடுப்பிலே கட்டி வைத்திருந்த அடப்பையிலே போட்டு சுமந்து கொண்டு போவது போல சேற்றிலிருந்து சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதே. தேவ பிள்ளைகளே, நான் தெரிந்தெடுக்கப்படுகிறது எங்கே உறுதியாகிறது என்றால், நான் புடமிடப்படும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி தான் அதை பரிசோதிக்குமா. ஆமென். பாபிலோனிலே அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்டவர்கள் யார் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் 6 லட்சத்துக்கும் அதிகமானோர் இருந்தார்கள். ஆனால் வனாந்திரத்திலே அக்கினியை பார்த்தவன் யார் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள். நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை எண்ணு. நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் நன்றியோடு சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், எதற்குமே உதவா என்னையும் இயேசுவின் அன்பை நான். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்து, லூக்கா 6 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்களை வரவழைத்து அதிலே 12 பேரை தெரிந்தெடுத்து என்று. ஆமென். அற்புதத்தை கண்ட அத்தனை பேரும் கடல் கொந்தளிப்பை கண்டார்களா என்று கேட்டால் இல்லை, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் கண்டார்கள். ஆமென். அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை படகில் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறார். அற்புதம் பெற்ற அத்தனை பேரையும் கொண்டு போனாரான்னு கேட்டா இல்ல, ஆனா தெரிந்தெடுக்கப்பட்டவனை கூட்டிட்டு போறார். அங்கே கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. ஏன் ஆண்டவரே இந்த சோதனை? நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். இரண்டாவதாக, தேவனால் புடமிடப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், தேவன் விரும்புகிறபடி என்னை பார்க்க விரும்புகிறார்.
தேவன் விரும்புகிறபடி என்னை மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார்னா புடமிடுகிறார். நாம் விரும்புகிறபடி அவர் நம்மை மாற்றுகிறவர் அல்ல. அற்புதம் பெற வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு அப்படி சொல்லவே மாட்டார். அற்புதம் பெற, அதாவது வாங்கிட்டு போகணும்னு வராங்க தெரியுமா, ஒரு நாள் உறவுக்கு மட்டும் தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, சரிப்பா நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள், கிளம்பு, முடிஞ்சு. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி செய்வார்னா, அவன் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி. அவர் விரும்புகிறபடி என்னை பார்க்க அவர் புடமிடுகிறார் என்றால் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் என்றால், அவர் விரும்பாததை என்னை விட்டு அகற்றி கொண்டே இருக்கிறார். எகிப்தின் நிந்தை இஸ்ரவேலை விட்டு நீங்கும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார்கள். 11 நாட்களில் கிராஸ் பண்ண அடைய வேண்டிய கானானை 40 years 40 வருடங்கள் இஸ்ரவேலர்களை சுற்றி நடக்க பண்ணினார். ஏன்? யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் நடுவில் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். அந்த காரியம் நடக்கிறது வரைக்கும் இந்த புடமிடுதல் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் புடமிடுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சிலவற்றை கர்த்தர் அகற்றப் போகிறார். ஆமென். புடமிடுகிற ப்ராசஸ் சிம்பிளா முடியணும்னா ஒரு எளிய வழி இருக்கு. என்ன வழின்னா, அவர் அகற்ற விரும்போது நீங்க இப்படி விட்டுருங்க. நீங்க அதை பிடிச்சு வச்சிட்டு இருந்தீங்கன்னா 4 நாள் ஆகும், 40 நாள் ஆகும், 4 மாசம் ஆகும், 40 வருஷமும் ஆகும். விட்டா முடிஞ்சு. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல். ஆமென். சில காரியங்களை அகற்றும்படிக்கு கர்த்தர் புடமிடுகிறார். அகற்றும் வரைக்கும் புடமிட்டு கொண்டுதான் இருப்பார். அவர் விரும்புகிறபடி என்னை பார்க்க என்னை மாற்றுகிறார்.